2026 ஆண்டு T20 உலக கிண்ணத்தின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டி இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டியிலே மிக விறுவிறுப்பான போட்டியாக இந்த போட்டி மாறியிருந்தது. இரண்டு அணிகளும் சேர்த்து கிட்டத்தட்ட 500 ஓட்டங்கள், அதாவது 499 ஓட்டங்களை இரண்டு அணிகளுமே சேர்ந்து பெற்றுக் கொண்டன. இந்த போட்டி மாலை 7 மணி அளவிலே மும்பை வான்கடை மைதானத்திலே இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டியிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது இங்கிலாந்து அணி. முதலிலே துடுப்படுத்தாடுமாறு பணித்திருந்தது இந்திய அணியை. அந்த வகையிலே முதலிலே துடுப்படுத்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவிலே 7 விக்கெட்டுகளை இழந்து 253 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 253 ஓட்டங்கள் மிகப்பெரிய ஒரு இலக்கு, இமாலய வெற்றி இலக்கு. இருந்தாலும் இந்த மும்பை வான்கடை மைதானத்தினை பொறுத்தமட்டிலே சின்ன மைதானம், ஆகவே ஓட்டங்கள் இலகுவாக வந்த வண்ணமே இருக்கும். இருந்தாலும் இந்த போட்டி ஒரு அரையிறுதி போட்டி என்பதனால் இதிலே அழுத்தங்கள் இருக்கும். ஆகவே இந்த அழுத்தங்களை உபயோகித்து ஏதாவது வழியிலே வெற்றியை பெற்றுவிடலாம் என்ற முனைப்போடு களமிறங்கியது இந்திய அணி. இந்திய அணியின் துடுப்பாட்டத்தினை பொறுத்தமட்டிலே சஞ்சு சாம்சன் இன்றைய தினமும் அதிரடி காட்டியிருந்தார். வெறுமனையே 42 பந்துகளிலே 8 பவுண்டரிகள், 7 சிக்ஸர்கள் அடங்கலாக 89 ஓட்டங்களையும், இஷான் கிஷன் 18 பந்துகளிலே 39 ஓட்டங்களையும், சிவம் தூபே இந்த போட்டியிலுமே 25 பந்துகளிலே 43 ஓட்டங்களையும், இறுதியாக ஹார்திக் பாண்டியா 12 பந்துகளிலே 27 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க இந்திய அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 7 விக்கெட்டுகளை இழந்து 253 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இங்கிலாந்து அணியினுடைய விக்கெட்டுகள் சீரான இடைவெளியில் விழுந்த வண்ணமே இருந்தன. இருந்தாலும் ஓட்ட எண்ணிக்கை வந்த வண்ணமே இருந்தது. இங்கிலாந்து அணியினை பொறுத்தமட்டிலே ஜோஸ் பட்லர் 25 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார். வில் ஜாக்ஸ் 35 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார். இருந்தாலும் இறுதி வரை இருந்து போராடி இருந்தார் ஜேக்கப் பத்தல். இவர் வெறுமனையே 48 பந்துகளிலே 8 பவுண்டரிகள், 7 சிக்ஸர்கள் அடங்கலாக ஒரு வான வேடிக்கை நிகழ்த்தி ஒரு பயத்தினையும் இந்திய அணிக்கு காண்பித்திருந்தார். இவர் வெறுமனையே 48 பந்துகளிலே 105 ஓட்டங்களை பெற்ற வேளையிலே 20வது ஓவர், அதாவது 19வது தசம் முதலாவது ஓவரிலே ரன் அவுட் முறையிலே ஆட்டமிழக்கப்பட்டிருந்தார். இந்த ஆட்டமிழப்போடு சேர்த்து இங்கிலாந்து அணியினுடைய உலகக்கிண்ண வாய்ப்பும் அப்படியே கை நழுவி சென்றிருந்தது. ஹார்திக் பாண்டியா மிக சிறப்பாக வீசியிருந்தார். 19வது ஓவரை வீசியிருந்தார். அந்த 19வது ஓவரிலே இவர் வெறுமனையே 6 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்திருந்தார். ஹார்திக் பாண்டியா மொத்தமாக 4 ஓவர்கள் பந்து வீசி 38 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர்கள் பந்து வீசி 33 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினையும் கைப்பற்றியிருந்தனர். இதன் காரணமாக இங்கிலாந்து அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 7 விக்கெட்டுகளை இழந்து 246 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்த போட்டியின் நாயகனாக 42 பந்துகளிலே 89 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த சஞ்சு சாம்சன் தெரிவு செய்யப்பட்டார். இந்த போட்டியிலே வெற்றி பெற்றதன் மூலம் நடப்பு சாம்பியனான இந்திய அணி மீண்டும் ஒரு முறை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது. இறுதிப் போட்டியிலே நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இடம்பெறும் சந்தர்ப்பத்திலே இந்த போட்டி தொடர்பான முழுமையான ஸ்கோர் விவரங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். இதுவரைக்கும் இந்த சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். என்னை யாருமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை உடனடியாக வந்து சேரும்.